ஹாய் கேடீஸ், டெலிவரிக்கு இன்னும் 20 டேஸ் தான் இருக்குது. இன்றைக்கி சண்டே. ஸோ அம்மா வீட்டுக்கு போகலான்னு எல்லாருமே ஃபேமிலியோடு நாங்கள் கிளம்பிட்டோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தோமா, அங்கே ஒரு பேனா வாங்கியிருந்தோம். அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க தன்வியும் அவங்க டேடியும். ஆஸ் யூஷுவல் எனக்கு என்ன வேலைனா வெங்காயமும் பூண்டு உரிக்கிற வேலை. அதை எடுத்து என் கையில் கொடுத்துருவாங்க. நான் உரித்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அம்மா சீச்சி செய்கிறதுக்கு எல்லாமே தாளித்து விட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மட்டனும் ஈரலும் தான். மட்டன் செஞ்சு முடித்த உடனே இந்த சைடு அடுப்பில் கையோட ஈரலும் தாளித்து விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் தன்விக்கும் பசியை அடக்க முடியல. அம்மா எப்போ தருவீங்கன்னு நானும் தன்வியும் கிச்சன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தோம். பாப்பா அம்மா மீமி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அதனால் அவங்க டேடி கையோடு போயிட்டு ஜிலேபி மீன் 2 பெரிய மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை மசாலா தடவி கையோடு எடுத்து வச்சாச்சு. மதியானத்துக்கு சாப்பிட்லான்னு எடுத்து வச்சாச்சு. ஒரு பிளேட் கறி போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை நானும் தன்வியும் ஊதி சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈரல் வணக்கிட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த வடை சட்டியிலேயே சூடான சாப்பாடை போட்டு அம்மா உருண்டை பிடிச்சி எனக்கும் தன்விக்கும் ஒரு கை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அவங்க டேடிக்கு எச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க டேடியும் ஒரு உருண்டை வாங்கி சாப்பிட்டாங்க. கறி சாப்பிட்றத விட அந்த கறி செஞ்ச வடை சட்டியில் சாப்பாடை போட்டு சாப்பிட்றதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. உங்களுக்கு இப்படி சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. அம்மா டீ வச்சுருந்தாங்க. டீ வச்சுட்டு எனக்கு ஒரு கிளாஸ் டீயும் மில்க் பிக்கீஸும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரிலாக்ஸாக குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.